ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவசபை ஜோதிநகர் சார்பாக இவங்களை வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு டேட் குறித்து இதுக்குள்ளே நடக்கணும். ஆண்டவர்கிட்ட நிறைய காரியம் ஜோம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட நிறைய காரியம் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணுற நாம நிறைய நேரம் நம்ம வாயிலேருந்து என்ன வந்துடும் அப்படின்னா, இதுக்குள்ளே நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதத்துக்குள்ளே இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே, இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் நம்ம ஆண்டவருக்கே டைம் பீரியட் ஆண்டவருக்கு நம்ம குறிக்கிறோம். ஒரு டைம் லைனாக ஆண்டவருக்கு வச்சிடறோம். இதுலேருந்து இதுக்குள்ளே நடத்துருங்க, நான் இன்றைக்கி ஜோம் பண்ணிட்டேன், அதனால் இதுக்குள்ளே இது நடந்தால் நல்லாயிருக்கும். நிறைய நேரம் நம்மளுடைய விசுவாசமும் அப்படி தான் இருக்கும் பாருங்கள். நம்ம ஜோம் பண்ணியிருப்போம், ஆண்டவர் நான் இந்த வாரம் ஜோம் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த வாரத்துக்குள்ளே எனக்கு நடந்துடும், இந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே எனக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த வாரம் விசுவாசம் நல்லாயிருக்கும். ஆனால் அது அந்த வாரம் நடக்கலை அப்படின்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய இருதயம் சோர்ந்து போயிடும். நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்துருவோம், பைபிள் வாசிக்க மாட்டோம், ஜோம் பண்ண மாட்டோம். இனி என்னத்தை ஜோம் பண்ணி நம்ம ஜோம் பண்ணாதான் நடக்காது, இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நம்முடைய லைஃப்பில் அடுத்த படி நம்ம போகணும், அடுத்த நிலை ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படணும் அப்படின்னு சொன்னால் காலங்களை குறிக்காதீங்க. அதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறாரு. சங்கீதம் 31:15 என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, அதின் காலங்களே அவர் நேர்த்தியாய் செய்கிறார். உங்களுக்கு எப்போ செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், எந்த சூழ்நிலை செய்யணும், எப்போ பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். உங்களுடைய ஜெபம் என்பது ஒரு எல்ஐசி பிளான் மாதிரி. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போது நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் தொய்வு வருவதற்கு காரணம் என்னென்னா, நான் ஒரு காலங்களை நியமித்து வச்சுருக்கேன். ஐ ஹவ் டிசைடட் அ டைம் லைன் ஃபார் அ பர்டிகுலர் திங் டு ஹேப்பன். ஒரு காரியம் நடப்பதற்கு நான் ஒரு டைம் லைனை வச்சுட்டு இதுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். டைம் லைன்லாம் ஆண்டவருக்கு கிடையாது. அதனால் சங்கீதக்காரன் சொன்ன ஆண்டவரே என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்குது. இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போனால் யோபு அழகாக சொல்கிறார் 24:1 சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன. இவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா வாஸ். அவர் சொல்கிற சர்வ வல்லவருக்கு எந்த காலமும் மறைக்கப்படலை, அவருக்கு எந்த டைமுமே மறைவானதுன்னு ஒன்றுமே கிடையாது. அப்போது அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை, காலங்களை, அவர் நியமித்த நாட்களை அறியாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு. வா, என்ன நல்ல வேர்ஸ் பார்த்தீங்களா. அப்போது அவரை அறிந்தவர்கள் என்ன அறிந்திருக்கணும், என்ன தெரிந்து வச்சிருக்கணும் அப்படின்னா, அவர் எனக்கு ஒரு நாளை வச்சிருக்கிறார், எனக்குன்னு நியமித்த நாள். ஒரு நாள் வரும், அந்த நாள் நான் மேலே போயிடுவேன், எனக்குன்னு ஒரு லிஃப்ட் கொடுத்துருவார். அந்த மாதிரி சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி என் காலங்கள் உங்களுடைய கருத்தில் இருக்குது, அதின் காலங்களே நேர்த்தியாக இருக்குது. அதே மாதிரி பைபிள் இன்னொரு வசனம் சொல்லுது, அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்தில் அடங்கியிருங்கள். அவருடைய கரம் வல்லமை உள்ள கரம், வல்லமை உள்ள கரத்தில் அடங்கியிருங்கள். அவர் உங்களை உயர்த்துவதற்கு சரியான காலமும் சரியான நேரமும் கண்டிப்பாக வரும். அதனால் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை உயர்த்த தான் நியமித்து வச்சிருக்கிறார், நாட்களை நியமித்திருக்கிறார், காலங்களை நியமித்திருக்கிறார். ஏசப்பா கையில் ஒப்பு கொடுங்க. காலங்கள் நியமிக்காதீங்க. ஏசப்பாக்கு டைம் லைன் வைக்கவே வைக்காதீங்க. உங்களுடைய லைஃப்பில் பெரிய காரியங்களை பார்க்க போகிறீங்க. காட் பிளஸ் யூ.